வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கன்னடா போயிட்டு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காரு. ஆனால் இது எல்லாமே நடக்குமா நடக்காதா, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூமுக்கு போகிறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு இது மாதிரி ஆல்பம் மாதிரி இருக்குது. அந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்தா கல்யாண ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணி இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சிதம் வந்துடும். இவங்க முன்னாடி இதை பார்த்துருந்தோம்னா நம்மளை சீப்பாக நினச்சிருவாங்களே, கொஞ்சம் கெத்து காட்டணும்னு சொல்லிட்டு மல்லி யார் இதை அங்கே வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதட்டி கேட்குறாங்க. நம்ம மல்லி வந்து நான் இதை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பா நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்ல வரா. உடனே நம்ம ராஜேஸ்வரி இருக்காள், அவர் இருந்து ஆமாண்டா தம்பி, நீ கன்னடா போகிறல, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்டாக நீ ஃபீல் ஆகுவா, அப்படியே கூட அட்டாச் ஆகிடலாம், அப்படியே இந்த குடும்பத்தில் சேர்ந்து கும்மி அடி தம்பி கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சிடலான்னு பிளானில் இருக்கா. இவெல்லாம் இந்த மாதிரி தெரியுமா அண்ணா, அந்த மாதிரி இவன் இந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறான் பாரு வளர்ப்பா. ஹலோ மேடம், தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சாங்க, நான் அண்ணனை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, மரியாதை கெட்டு பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி தாண்டி பேசுவேன், அப்படி தான் பேசுவேன், நீ பண்ணுறதுக்கெல்லாம் அப்படி தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் ஒரு பக்கம் ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. மல்லி ஒரு பக்கம் அழுந்துன்னு போயிட்டு சைலண்டாக படுத்துறாங்க. இதுக்கு மேலே அங்கே பேச முடியாதுங்க. என்ன பேச முடியும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எது பேசினாலும் எல்லாத்துலேயும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு பக்கம் அதில் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் ஒரேடியாக ஒழிச்சு கட்டிடணும் மல்லி இனிமேல் இந்த வாழ்க்கையிலே வரக்கூடாது, அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி ஒரேடியாக முழிச்சு கட்டிடணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்காத நம்ம மடையன் விஜய் இருந்துன்னு எப்போ பார்த்தாலும் மல்லியை நொச்சு அடிச்சுனே இருக்கான். பாவம் அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எது சொன்னாலும் ஒரு பக்கம் மனசு உடஞ்சே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுக்குடா நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும், எல்லாத்தையும் இவளுக்காக தான் நான் இருக்கிறதே. ஆனால் இவங்க புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் நம்மளை கஷ்டத்து மேலே கஷ்டம் பண்ணியிருக்காங்களே, நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனம் விட்டு ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுன்னு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துங்கடா மனசாச்சு இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஈவரக இல்லாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் திட்ட தோணுதுங்க. என்னங்க பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும். வாழ்க்கையில் எடுத்த உடனே கொடி கட்டி பறந்துட முடியாதுங்க. அதுக்கான 1 by 1 ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இப்போதைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து கனடா போகிறாங்களே, அதில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட உங்களுக்கு வந்து ஓகே ஆச்சு, நீங்கள் கனடா வர வேணாம், நீங்கள் வராமே உங்களுக்கு அப்ரூவல் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாயிறாரு. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் கம்பெனியில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் அது இல்லாமல் இன்டர்வியூ கொடுத்து எல்லா வீடியோவும் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்கள் கம்பெனியை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம், கொட்டேஷனும் கரெக்டான அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டது விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இது எல்லாமே மல்லி வந்த லக்கு தான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக நம்ம வெண்பா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இன்னுமே பேசாமல் விஜய் சைலண்டாக இருக்காங்க. ஆமாம் வந்துட்டாலாம் வந்து அப்படியே சொல்கிறா பாருங்க, உனக்கு என்னடி தெரியும், போய் படிக்கிற வேலையை மட்டும் செய், எப்போ பார்த்தாலும் முந்திரி கோட்டையாட்ட வந்துன்னு எதனாலும் ஒன்று பேசுனதே வேலைன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வெண்பாவை திட்ட ஆரம்பிக்கிறேன். எங்கள் அம்மாவை நான் கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு ஏன் வயிறு வருது, அதே உங்களுக்கு சொல்லியிருந்தால் குழுன்னு இருந்துக்குமே, உங்களெல்லாம் என்றைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னைக்கு கனடா போகிறீங்க, தேவையில்லாமல் இங்கே வந்து நின்று அப்படியே சும்மா டெய்லியும் வெட்டி வீராங்கனை பேசுன்னு இருக்கீங்க, என்னைக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாக ஒரு பக்கம் விட்றாப்பா, நான் என்ன பேசலடாப்பா, நான் எது பேசினாலும் தப்பாயிருங்க, அதனால் நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சைலண்டாக இருக்காங்க. நம்ம ரஞ்சிதம் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே அப்படியே சொன்ன விஜய் இருக்கானே பொட்டுபாவே பையன், இந்த அளவுக்கு அழகாக தேர் மாதிரி நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்கா, அவள் பின்னாடி போயின்னு இருக்கானே, அருவே இல்லை அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டு இருக்காங்க. என்னம்மா ரஞ்சிதம் மனசுக்குள்ளே என்ன பேரழகி உலகழகின்னு நினைப்பேன், எல்லாமே அந்த வயசு வரைக்கும் தான். அந்த வயசு முடிஞ்சானா அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் எல்லாமே பாதிக்கு இப்போ எல்லாமே அந்த அழகு பார்த்து தான் மயங்கிறது. மற்றபடி மனசுன்றது பாதி இப்போ இல்லைங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறினு போயினே இருப்பாங்க. இன்றைக்கி இங்கே அந்த மாதிரி நிறைய கேடுகட்ட கேரக்டருங்க இருக்குது. நிறைய பேர் உண்மையாகவும் இருப்பாங்க, நிறைய பேர் கேடுகட்ட கேரக்டராகவும் இருக்காங்க. அவங்கள பற்றி பேச நம்ம விரும்ப நம்ம கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஸோ நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.